நீ சாவு, துரதிர்ஷ்டசாலி. நீ இந்த வீட்டில் காலெடுத்து வைத்ததிலிருந்து வெறும் துரதிர்ஷ்டத்தை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறாய். முதலில் என் அண்ணனை பறித்து விட்டாய். இப்போது அவனுடைய கடைசி அடையாளத்தை உன் வயிற்றில் சுமந்து எங்களுக்கு உபகாரம் செய்கிறாய். துடைப்பத்தின் தடி என் முதுகில் இரக்கமின்றி விழுந்த போது நான் வலியால் அலறினேன். 9 மாத கர்ப்பம், வீங்கிய கால்கள், பலவீனத்தால் நொறுங்கிய உடல், இவற்றுடன் நான் தரையில் விழுத்தேன். என் கணவரின் சகோதரி இனிகாவின் தலையில் திமிர் ஏறி இருந்தது போல் இருந்தது. நிறுத்து இனிகா, அவள் செத்து விடுவாள். இது அண்ணியின் குரல். ஆனால் அதில் அனுதாபம் குறைவாகவும் வேடிக்கை பார்ப்பதில் உள்ள ஆர்வம் அதிகமாகவும் இருந்தது. செத்தால் சாகட்டும், இதற்குத்தான் அவள் லாய்க்கு. இவளால் தான் என் அண்ணன் போய்விட்டான். என்னுடைய சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக இருந்த குடும்பம் அழிந்து விட்டது. அவள் மீண்டும் துடைப்பத்தை எடுத்து என் நடுங்கும் கால்களில் அடித்தாள். வலியின் ஒரு அலை உடல் முழுவதும் பரவியது. கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. நான் கையாளாதவளாய் என் 2 கைகளையும் என் வயிற்றின் மேல் வைத்துக் கொண்டேன். அந்த கொடுமையிலிருந்து என் குழந்தையை காப்பாற்ற நான் எடுக்கும் கடைசி முயற்சி அது போல இருந்தது. நான் மனதிற்குள் கடவுளை அழைக்க ஆரம்பித்தேன். ஓ கடவுளே, உனக்கு ஒரு இருப்பு இருக்குமானால் எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டு. அப்போது கதவு மணி ஒலித்தது. என் பெயர் சரளா. நான் 2 சகோதரர்களுக்கு ஒரே செல்லமான சகோதரி. என் சகோதரர்கள் எனக்கு எந்த குறையையும் தெரியாமல் பார்த்து கொண்டனர். எங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு அதிகமாக படிக்க அனுமதிக்கும் வழக்கம் இல்லை. ஆனால் நான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்று அடம்பிடித்த போது அண்ணனும் தம்பியும் என் பிடிவாதத்திடம் தோற்றனர். அவர்கள் எனக்கு நகரத்தின் சிறந்த பல்கலைக்கழகத்தில் சேர உதவி செய்தது மட்டுமன்றி என் ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டனர். நான் படிப்பில் எப்போதும் சிறந்தவளாக இருந்தேன். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் எப்போதும் முதலிடத்தில் இருந்தேன். பல்கலைக்கழகத்திலும் புத்திசாலித்தனமான மாணவர்களில் ஒருத்தியாக கருதப்பட்டேன். பல்கலைக்கழக உலகம் எனக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. இங்குதான் நான் முதன்முறையாக என் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டேன். இங்கேதான் நான் பிரசாந்தை சந்தித்தேன். பிரசாந்த் என் வகுப்பில் தான் இருந்தார். ஆனால் மற்ற எல்லா பையன்களிடமிருந்தும் முற்றிலும் வேறுபட்டவர். மற்ற பையன்கள் பெண்களிடம் பேச சந்தர்ப்பங்களை தேடிக் கொண்டிருந்த போது பிரசாந்த் எப்போதும் தலைகுனிந்தே நடந்தார். அவர் நகரத்தின் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தை ஒரு பிரபலமான தொழிலதிபர். ஆனால் பிரசாந்திடம் அகங்காரம் என்ற வார்த்தையே இல்லை. அவருடைய இந்த எளிமையும் அடக்கமும் தான் எனக்கு பிடித்திருந்தது. ஒரு நாள் அவர் என்னை காலேஜுக்கு வெளியே நிறுத்தினார். சரளா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். அவருடைய குரலில் ஒருவித பதட்டம் இருந்தது. சொல்லுங்கள் என்று நான் தலைகுனிந்து சொன்னேன். நான் உன்னை விரும்புகிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் என் காதுகளில் கண்ணாடி போல உருகி இறங்கின. என் இதயம் வேகமாக துடித்தது. நானும் அவரை விரும்ப ஆரம்பித்திருந்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தின் விதிகள் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் காதல் திருமணம் பாவமாக கருதப்பட்டது. நான் மௌனமாக அங்கிருந்து சென்று விட்டேன். எந்த பதிலும் சொல்லவில்லை. நாங்கள் எங்கள் படிப்பை முடித்தோம். பிரசாந்த் தன் தந்தையின் தொழிலை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தார். ஆனால் அவர் என்னுடனான உறவை முறித்துக் கொள்ளவில்லை. அவர் அடிக்கடி என்னை தொலைபேசியில் அழைத்து திருமணம் பற்றி கேட்பார். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் பேச்சை தவிர்த்து விடுவேன். இந்த உறவு சாத்தியமில்லை என்று எனக்கு தெரியும். பிறகு ஒரு நாள் நான் பயந்ததே நடந்தது. பிரசாந்த் தன் தந்தையுடன் எங்கள் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்து விட்டார். என் மீது உயிரையே வைத்திருந்த என் அண்ணனும் தம்பியும் கோபத்தில் சிவந்து போனார்கள். உன்னை நாங்கள் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பினது நீ அங்கு இந்த அநியாயத்தை அரங்கேற்றுவதற்காகவா? அண்ணனின் குரலில் கோபமும் ஏமாற்றமும் புயலாக இருந்தன. நீ எங்கள் மரியாதையை மண்ணில் புதைத்து விட்டாய். சரளா, அண்ணா நம்புங்கள், நான் எதுவும் செய்யவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. சும்மா இரு, இப்போது நாங்கள் சொல்வதை கேள். நாங்கள் இந்த பையனுடன் உனக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம். நான் தலை குனிந்து, உங்கள் ஆணை எதுவோ உங்கள் விருப்பத்திற்கு எதிராக நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் பிரசாந்த் விட்டு கொடுப்பவர் இல்லை. அவருடைய தந்தை வினய் மாமா என் சகோதரர்களை மீண்டும் மீண்டும் சந்தித்தார். பிரசாந்தும் பல முறை எங்கள் வீட்டை சுற்றி வந்து விட்டார். அவர் இப்படி அடிக்கடி வருவதால் என் சகோதரர்களின் சுயமரியாதை மிகவும் பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் கடைசியாக அண்ணன் சலித்து போய் வினய் மாமாவிடம் சொன்னார், சரி, இந்த உறவு எங்களுக்கு சம்மதம்.
ஒரு வாரத்திற்குள் திருமணம் முடித்துவிட்டு சென்று விடுங்கள். இவள் எவ்வளவு சீக்கிரம் தன் வீட்டிற்கு செல்கிறாளோ அதில்தான் எங்கள் குடும்பத்தின் மரியாதை இருக்கிறது. இந்த முடிவு எனக்கு ஒரு அதிர்ச்சியை விட குறைவானது இல்லை. ஒரு பக்கம் பிரசாந்தின் காதல், மறுபக்கம் சகோதரர்களின் கோபம் மற்றும் நிரந்தர பிரிவு. பிரசாந்த் மிகவும் புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர். அவர் என்னை தொலைபேசியில் அழைத்து, நீ கவலைப்படாதே, திருமணம் ஒரு முறை முடிந்து விட்டால் நான் உன் சகோதரர்களையும் சமாதானப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் என் சகோதரர்கள் தங்கள் சுயமரியாதையில் எவ்வளவு உறுதியாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எளிமையாக நடந்த திருமணம் என் இதயத்தில் சுமையாய் மாறிவிட்டது. பண்டிதர் கேட்ட மந்திரங்களுக்கு நடுவில் நான் ஆம் என்று சொன்னபோது என் சொந்த குரலே எனக்கு அந்நியமாக ஒலித்தது. என்னிடம் என் அம்மா இல்லை, தோழியும் இல்லை. கடுமையான முகத்துடன் நின்றிருந்த 2 சகோதரர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்கள் ஒரு இறுதி சடங்கில் கலந்து கொண்டது போல் இருந்தனர். பிரசாந்தின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. ஆனால் என் நிலையை கண்டு அவருடைய புன்னகையிலும் ஒரு வலி இருந்தது. அந்த தருணம் என் வாழ்க்கையின் மிகவும் வேதனையான கணம். நான் போகும்போது என் சகோதரர்கள் ஒரு முறை என் தலையில் கை வைப்பார்கள், ஒரு முறை கட்டி அணைப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இன்றிலிருந்து இந்த கதவுகள் உனக்காக என்றென்றும் மூடப்பட்டிருக்கின்றன. சரளா, நீ போகும் வீட்டில் இருந்துதான் உன் இறுதி பயணம் கிளம்ப வேண்டும். இந்த வாசலை பார்த்து ஒருபோதும் திரும்பி பார்க்காதே. அண்ணனின் இந்த வார்த்தைகள் கூர்மையான கத்தியை போல என் தொண்டையில் இறங்கின. நான் உடைந்து சிதறினேன். நான் வளர்ந்த அந்த முற்றத்தில் இன்று நான் அந்நியமாகிவிட்டேன். காரில் அமர்ந்தவுடன் நான் விம்மி விம்மி அழுதேன். பிரசாந்த் மெதுவாக என் கையை பிடித்தார். சரளா, என்னை பாரு. அவருடைய குரலில் அவ்வளவு பாசமும் சொந்தமும் இருந்தது. நான் அழுது கொண்டே அவர் பக்கம் பார்த்தேன். அவர் சொன்னார், இது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் உன் சகோதரர்களிடமும் மன்னிப்பு கேட்பேன். அவர்களை சம்மதிக்க வைப்பேன். பார், ஒரு நாள் அவர்கள் உன்னை தாங்களே திரும்ப அழைத்து வருவார்கள். அவருடைய வார்த்தைகள் மருந்து போல இருந்தன. ஆனால் என் காயங்கள் மிகவும் ஆழமானவை. பிரசாந்தின் வீடு ஒரு அரண்மனைக்கு குறையாதது. 4 பக்கமும் செல்வமும் ஆடம்பரமும் விளிர்ந்தன. ஆனால் நான் அந்த வீட்டிற்குள் நுழைந்த போது அந்நிய தன்மையின் ஆழமான குளிர்ந்த காற்று வீசுவதை உணர்ந்தேன். எதிரே சோபாவில் நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அவர் பிரசாந்தின் அம்மா. அவர் முகத்தில் விருப்பமின்மை தெளிவாக தெரிந்தது. அவருடன் ஒரு இளம்பெண், ஒருவேளை பிரசாந்தின் சகோதரி இனிகா, மற்றும் ஒரு பக்கம் அவருடைய அண்ணி திவ்யா நின்று கொண்டிருந்தார்கள். புதிய மருமகளை வரவேற்கும் மகிழ்ச்சி யாருடைய முகத்திலும் இல்லை. நான் மெதுவாக வணக்கம் என்றேன். வணக்கம் என்று பதில் வந்தது. ஆனால் அந்த தொனியில் இருந்த வறட்சி என் இதயத்தை குத்தியது. பிரசாந்தின் அம்மா, வந்துவிட்டாயா நீ? இவளுக்காக என் மகன் குடும்பம் முழுவதும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் செய்து விட்டான் என்றார். அம்மா, தயவு செய்து என்று பிரசாந்த் உடனே இடைமறித்தார். இவள் சரளா, என் மனைவி. இந்த வீட்டின் மரியாதை. நீங்கள் அனைவரும் இவளுக்குரிய மரியாதையை கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிரசாந்தின் குரலின் உறுதியால் அனைவரும் அமைதியாகினர். அண்ணி திவ்யா முன்வந்து சடங்கை நிறைவேற்றினார். ஆனால் அவருடைய ஸ்பரிசத்திலும் ஒரு குளிர்ச்சி இருந்தது. பின்னால் பிரசாந்த் என்னிடம், தன் தாயார் தன்னுடைய தம்பி மகளை மருமகளாக்க விரும்பினார் என்றும், அண்ணி திவ்யா தன்னுடைய சிறிய சகோதரியை பிரசாந்துக்கு பெண் பார்க்க நினைத்தார் என்றும் கூறினார். நான் வந்ததால் அவர்கள் திட்டங்கள் அனைத்தும் தகர்ந்து போயிருந்தன. திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் மிகவும் விசித்திரமாக இருந்தன. பிரசாந்த் முன்னால் இருக்கும்போது எல்லோருடைய நடத்தையும் என்னிடம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அவர் அலுவலகம் சென்றவுடன் நான் ஒரு சிறையில் இருப்பது போல் உணர்ந்தேன். மாமியாரும் நாத்தனாரும் ஒவ்வொரு விஷயத்திலும் குறை கூறுவார்கள். அண்ணியும் அவர்களுக்கு ஆதரவளிப்பார். அடிக்கடி, பார், நடுத்தர வர்க்கத்து வீட்டிலிருந்து வந்த இந்த பெண்ணிற்கு ஏதோ ஒரு புதையல் கிடைத்தது போல என்பார்கள். நான் அமைதியாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டேன். என் இதயத்தின் வலியை பகிர்ந்து கொள்ள பிரசாந்தை தவிர வேறு யாரும் இல்லை. என் சோகத்தை பிரசாந்த் உணர்ந்த போது ஒரு இரவு அவர் மெதுவாக என் கையை பிடித்து, நீ நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருந்து சலித்து விடுகிறாய் இல்லையா என்று கேட்டார். நான் வெறும் தலையை அசைத்தேன்.
அவர் இனிமேல் நான் அலுவலகத்தில் இருக்கும்போது உனக்கு போன் செய்வேன் என்றார். அவர் தன் வாக்குறுதியை காப்பாற்றினார். அலுவலகத்தில் இருந்த போதும் மணிக்கணக்கில் என்னுடன் தொலைபேசியில் பேசுவார். தன் சந்திப்புகள் நாள் முழுவதும் நடந்த சிறிய பெரிய எல்லா விஷயங்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்வார். அவருடைய அன்பு என் எல்லா அச்சங்களையும் கவலைகளையும் அளித்தது. பிரசாந்த் என்னுடன் இருந்ததால் எனக்கு வேறு யாருடைய தேவையும் இல்லை என்று எனக்கு தோன்றியது. நான் இவ்வளவு அன்பு செலுத்தும் கணவனை பெற்ற உலகின் மிகவும் அதிர்ஷ்டசாலி பெண் என்று நினைத்தேன். நான் என் மாமியார் மற்றும் நாத்தனாரின் மனதை வெல்லவும் நிறைய முயற்சி செய்தேன். அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் ஏற்றேன். ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் தலை வணங்கினேன். ஆனால் அவர்கள் இதயங்களில் உறைந்திருந்த பனிக்கட்டி உருகவில்லை. பிறகு ஒரு நாள் காலை எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சி வந்தது. எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் பிரசாந்த் என்னை கட்டாயப்படுத்தி மருத்துவரிடம் அழைத்து சென்றார். பரிசோதனைக்கு பிறகு நாங்கள் பெற்றோராக போகிறோம் என்று மருத்துவர் கூறிய போது பிரசாந்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் இருந்தது. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் என் கையை முத்தமிட்டு, சரளா, நீ எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்துள்ளாய் என்றார். வழியில் இனிப்பு வாங்கி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்றார். அம்மா, அப்பா, இனிகா, அண்ணி எல்லோரும் எங்கே? நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு சுப செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அனைவரும் கூடத்தில் கூடினர். பிரசாந்த் இனிப்பு பெட்டியை தன் தாயின் முன் வைத்து, அம்மா, நீங்கள் பாட்டியாக போகிறீர்கள் என்றார். இதை கேட்டதும் அனைவரின் முகத்திலும் ஒரு விசித்திரமான அமைதி சூழ்ந்தது. அண்ணி, நாத்தனார் மற்றும் மாமியார் மூவரின் முகமும் வாடிவிட்டது. மாமியார் எந்த பதிலுமின்றி முகத்தை திருப்பிக் கொண்டார். என் மாமனார் மட்டுமே முன் வந்து பிரசாந்தை கட்டி அணைத்து என் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். அந்த நாளில் இந்த வீட்டில் பிரசாந்தும் அவருடைய தந்தையும் தவிர வேறு யாரும் என் மகிழ்ச்சியிலும் வரவிருக்கும் குழந்தையின் மகிழ்ச்சியிலும் பங்கு பெறவில்லை என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 3 மாத கர்ப்பம் ஆகியிருந்தது. அந்த மாதங்களில் வீட்டில் ஒரு விசித்திரமான மாற்றம் வந்தது. பிரசாந்தின் அண்ணி திவ்யா ஆரம்பத்தில் கடுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தவர் இப்போது சற்று மென்மையாகிவிட்டார். அவருடைய சகோதரியின் திருமணம் வேறு ஒரு இடத்தில் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதனால் என் மீதான மன இடைவெளி இப்போது குறைந்திருக்கலாம். அவர் சில நேரங்களில் என் அருகில் வந்து அமர்ந்து என் உடல்நிலையை கேட்பார் அல்லது என் உணவு பழக்கத்தை கவனித்துக் கொள்வார். ஒரு நாள் அவர் எனக்காக ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து மெதுவாக, சரளா, கவனமாக இரு, இந்த நிலையில் அதிகமாக சிந்திப்பது நல்லதல்ல என்றார். நான் நன்றி சொன்னேன். ஆனால் என் இதயத்தில் இன்னும் ஒரு இடைவெளி இருந்தது. அண்ணியின் நடத்தையில் மென்மை வந்திருந்தாலும் என் மாமியாரின் நடத்தை நாளுக்கு நாள் மேலும் கசப்பானது. என் இருப்பு அவருக்கு உறுத்தலாக இருந்தது. இந்த துரதிர்ஷ்டமான பெண் வந்ததிலிருந்து வீட்டில் எல்லோரும் நோய்வாய்ப்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்று மாமியார் அடிக்கடி உரத்த குரலில் கூறுவார். யாருடைய குழந்தையை வயிற்றில் சுமக்கிறாளோ தெரியவில்லை. என் மகனை வேறு காலி செய்து விட்டார். அவருடைய வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போல தாக்கின. நான் அமைதியாக என் அறைக்கு வந்து அழுது கொண்டே இருப்பேன். என் கண்ணீரை கண்டு பிரசாந்த் அதை புரிந்து கொள்வார். என் சோர்ந்த கண்களை பார்த்து அவர் அனைத்தையும் அறிந்து கொள்வார். அவர் ஒவ்வொரு நொடியும் என் கேடயமாக நின்றார். ஒரு மாலை மாமியார் அனைவரின் முன்னிலையில் என்னை கடிந்து கொண்ட போது பிரசாந்தால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர், அம்மா, நீங்கள் ஏன் சரளாவிடம் இப்படி பேசுகிறீர்கள்? அவள் இந்த வீட்டின் மருமகள், என் குழந்தையின் தாயாக போகிறாள். இந்த நிலையில் அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சுக்கள் அவளுக்கு துன்பம் அளிக்கின்றன என்றார். ஓஹோ, இப்போது மனைவி வந்தவுடன் அம்மா கெட்டவளாகி விட்டேனா என்று மாமியார் கேலியான துணியில் பதிலளித்தார். அப்படி இல்லை அம்மா, ஆனால் எது தவறோ அது தவறுதான் என்று பிரசாந்த் உறுதியுடன் சொன்னார். சரளா என்னுடைய பொறுப்பு. அவள் மீது எந்த அநீதியையும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அவருடைய இந்த துணிச்சலான பதில் எல்லோரையும் அமைதியாக்கியது. என்னால் பிரசாந்த் தன் குடும்பத்தினரிடமிருந்து விலகி செல்கிறார் என்பதை நான் அறிந்தேன். இது எனக்கு உள்ளுக்குள் வருத்தத்தை தந்தது. ஆனால் அவருடைய அன்பு மிகவும் உண்மையாக இருந்தது. அவர் என்னை எந்த துன்பத்திலும் பார்க்க விரும்பவில்லை. பிறகு ஒரு மாலை அவர் அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்தபோது அவருடைய முகம் சோகமாகவும் தீவிரமாகவும் இருந்தது. நான் கவலைப்பட்டு, பிரசாந்த், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் என்னை தன் அருகில் உட்கார வைத்து என் கையை பிடித்துக் கொண்டார்.
சரளா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். என் இதயம் அறியாத பயத்தில் துடிக்க ஆரம்பித்தது. நான் மெதுவாக, சரி சொல்லுங்கள் என்றேன். அவர், நான் சில நாட்களுக்கு நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். ஒரு முக்கியமான வணிக சந்திப்பு உள்ளது. அதற்காக நான் தான் செல்ல வேண்டும் என்று அப்பா விரும்புகிறார் என்று கூறினார். என் உலகம் அப்படியே நின்றது போலிருந்தது. நான் கத்தினேன், இல்லை பிரசாந்த், நீங்கள் என்னை தனியாக விட்டு செல்ல மாட்டீர்கள். என் மனம் ஒப்பவில்லை. தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். பிரசாந்த் என் கண்ணீரை துடைத்து, சில நாட்கள் மட்டும்தானே, வாக்குறுதி அளிக்கிறேன். வேலை முடிந்தவுடன் முதல் விமானத்தில் திரும்பி வந்து விடுவேன். நீ எங்கே தனியாக இருக்கிறாய்? நம் குழந்தை உன்னிடம் இருக்கிறது. அதையும் உன்னையும் கவனித்துக் கொள். நான் அன்னிக்கு எல்லாவற்றையும் விலக்கிவிட்டேன். அவர்கள் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என்றார். நான் விருப்பமின்றி தலையை அசைத்தேன். அவர் கவலைப்படக்கூடாது என்று விரும்பினேன். அவர் செல்ல வேண்டிய நாள் எனக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. நான் அவருக்கான பொருட்களை பெட்டியில் பேக் செய்தேன். ஒவ்வொரு பொருளையும் வைக்கும் போதும் என் இதயம் கனத்தது. விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் அவர் என் அருகில் வந்து என்னையும் நம் குழந்தையையும் பார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். என் நெற்றியில் முத்தமிட்டு, நான் திரும்பி வரும்போது உன்னை சிரித்துக் கொண்டே பார்க்க வேண்டும் என்றார். நான் நடுங்கும் குரலில், நீங்களும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், சென்றடைந்தவுடன் போன் செய்யுங்கள் என்றேன். நிச்சயமாக, இப்போது அழுவதை நிறுத்து என்று சொல்லி அவர் கடைசியாக என்னை கட்டி அணைத்து விட்டு கிளம்ப சென்றார். அவருடைய கார் என் கண்களில் இருந்து மறையும் வரை நான் வாசலில் நின்று அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த இரவு ஒரு நொடி கூட எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்தேன். பிரசாந்தின் அழைப்புக்காக மிகவும் தவிப்புடன் காத்திருந்தேன். விமானம் புறப்பட்டு நீண்ட நேரம் ஆகியிருக்கும் என்று எனக்கு தெரியும். ஒருவேளை குடியேற்ற நடைமுறைகள் இருக்கும் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொண்டு டிவியை இயக்கினேன். சேனல்களை மாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு செய்தி சேனலில் என் பார்வை விழுந்தது. அதில் முக்கிய செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக துபாய் செல்லும் PK-210 விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. டிவி திரையில் இருந்த அந்த வார்த்தைகள் என் மனதில் சுத்தியல் போல விழுந்தன. எனது கை நடுங்க தொடங்கியது. ரிமோட் என் கையில் இருந்து தரையில் விழுந்தது. அது அந்த விமானம்தான். அதுதான் பிரசாந்தின் விமானம். நான் போட்ட அலறலை கேட்டு முதலில் அண்ணி திவ்யா அறை நோக்கி ஓடி வந்தாள். அவள் பின்னால் என் மாமியார் மற்றும் இனிகாவும் வந்தனர். என்ன ஆச்சு, ஏன் கத்துற என்று அண்ணி பதட்டத்துடன் கேட்டாள். ஆனால் அவனுடைய பார்வை உடனடியாக தொலைக்காட்சி திரையில் விழுந்தது. அங்கே என் பிரசாந்தின் விமானம் திரும்ப திரும்ப காட்டப்பட்டு கொண்டிருந்தது. இது என்ன? மாமியாரின் குரல் நடுங்கியது. இனிகா டிவியின் ஒளியை கூட்டினான். செய்தி வாசிப்பாளர் தடுமாறிய குரலில், கமலேஸ்வர் கோயில் அருகே விமானம் விழுந்து விட்டது என்றும் எந்த ஒரு பயணியும் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்டதும் வீட்டில் ஒரு மயான அமைதி வந்தது போல் இருந்தது. என் மாமியார் அழத் தொடங்கினாள். இல்லை, என் பிரசாந்துக்கு, என் மகனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. அண்ணியும் நம்பவில்லை. உடனே வீட்டில் இல்லாத தன் கணவனுக்கு போன் செய்தார். என் மாமனாரும் என் அலறலை கேட்டு அறையை விட்டு வெளியே வந்தார். டிவியில் வந்த செய்தியை பார்த்ததும் அவருடைய உறுதியான பொறுமை உடைந்தது. இல்லை, இப்படி நடந்திருக்க முடியாது. ஒருவேளை பிரசாந்த் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விமானத்தில் ஏறி இருக்க மாட்டான். அவர் நடுங்கிய கைகளால் பூனை எடுத்து ஏர்லைன் அலுவலகத்திற்கு அழைக்க தொடங்கினார். அடுத்த சில மணி நேரங்கள் எங்கள் வாழ்க்கையின் மிகவும் வேதனையான தருணங்களாக இருந்தன. நாங்கள் எல்லோரும் தெரியாத ஒரு நம்பிக்கையின் ஆதரவில் உயிரோடு இருந்தோம். மாமனார் தொடர்ந்து போனில் தொடர்பில் இருந்தார். கடந்து போகும் ஒவ்வொரு நொடியிலும் அவரது முகம் மேலும் மேலும் கலக்கம் அடைந்தது. வீட்டிற்கு உறவினர்கள் வர தொடங்கினர். எல்லா இடங்களிலும் பரபரப்பான சூழல் இருந்தது. நான் ஒரு மூலையில் சோபாவில் உணர்வற்ற நிலையில் அமர்ந்திருந்தேன். என் கண்ணீரும் சுய நினைவும் தொலைந்து போயிருந்தன. என் மனம் குழப்பத்தில் இருந்தது. எதுவும் புரியவில்லை. இது ஏதோ ஒரு பயங்கரமான கனவு போலவும், யாராவது என்னை தட்டி எழுப்பி எல்லாம் சரியாகிவிட்டது, பிரசாந்த் நலமாக இருக்கிறான் என்று சொல்ல மாட்டார்களா என்றும் தோன்றியது. பிறகு அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது. அது எங்களுடைய கடைசி நம்பிக்கையையும் உடைத்தது. என் மாமனார் போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். பேசிக்கொண்டே தடால் என்று சோபாவில் விழுந்தார். அவர் உறுதிப்படுத்தினார். அவர் குரல் உடைந்து போயிருந்தது. பயணிகள் பட்டியில் பிரசாந்தின் பெயர் இருக்கிறது.
யாரும் பிழைக்கவில்லை, சடலங்கள் கூட என்று சொல்லி கொண்டிருந்தார். இதை கேட்டதும் என் மாமியார் தன் தலையில் அடித்துக் கொண்டு அழத் தொடங்கினார். அவருடைய துக்கமும் அதிர்ச்சியும் திடீரென வெறுப்பாகவும் கோபமாகவும் மாறின. அவருடைய முதல் பார்வை என் மேல் விழுந்தது. எல்லாம் இவள்தான், என் மகனை விழுங்கிவிட்டாள் என்று கத்திக்கொண்டே என்னை நோக்கி வந்தார். சண்டாளி, இந்த வீட்டில் கால் வைத்ததிலிருந்து அழிவைத்தான் கொண்டு வந்திருக்கிறாய். உன் சண்டாள குணம் என் சந்திரன் போன்ற மகனை பறித்து விட்டது. அவர் என்னிடம் வருவதற்குள் அண்ணியின் கணவர் அவரை தடுத்து நிறுத்தினார். அம்மா, சுயநினைவுடன் பேசுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? நான் சரியாகத்தான் சொல்கிறேன். என் மகனுக்கு மந்திரம் செய்தவள் இவள். இன்று இவளால் தான் என் மகனின் உயிர் போயிற்று. ஆமாம் அம்மா, நீங்கள் சொல்வது சரிதான் என்று இனியாவும் அழுது கொண்டே சொன்னாள். இவள் மட்டும் நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் அண்ணன் இன்று நம்முடன் இருந்திருப்பார். அவர்களுடைய வார்த்தைகள் என் இதயத்தில் விஷம் போல் தாக்கின. அந்த நேரத்தில் நான் கூட என் சுய நினைவில் இல்லை. என் இருப்பின் ஒரு பகுதி உடைந்து போயிருந்தது. இந்த மக்கள் என் காயங்களில் உப்பை தேய்த்து கொண்டிருந்தார்கள். என் மூச்சுடன் சேர்ந்து என் பிரசாந்த் என்னை விட்டு என்றென்றைக்கும் விலகி சென்று விட்டார். ஆனால் இந்த மக்களோ என்னை அவருக்கு கொலையாளியாக கூறினார்கள். நான் உதவியற்ற நிலையில் என் மாமனாரை பார்த்தேன். அவர் ஒருவேளை இந்த வீட்டில் எனக்கான ஒரே ஆறுதல். ஆனால் அவரும் தன் மகனின் துக்கத்தில் மூழ்கியிருந்தார். அவர் தன்னை அறையில் பூட்டிக் கொண்டார். அவருடைய மௌனம் என் மாமியாருக்கும் அண்ணிக்கும் மேலும் பலத்தை கொடுத்தது. இப்போது வந்து போகும் மக்கள் என்னை கூர்ந்து பார்க்க தொடங்கினர். என் மாமியார் எல்லோரிடமும் அழுது கொண்டே சொன்னார், நான் என்ன செய்வது? என் மகனையே விழுங்கிவிட்ட மருமகளை நான் கூட்டி வந்தேனே. எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு பொய் மற்றும் வழியாக மாறியிருந்தது. பிரசாந்தின் மரணம் என்னை தற்கொலைக்கு ஆளாக்கிவிட்டது. என் வாழ்க்கையின் கடைசி நாள் வந்து விட்டதாக நான் உணர்ந்தேன். இனி மூச்சு கூட வராது. என் வயிற்றில் வளரும் ஒரு உயிர் மட்டுமே மிச்சம் இருந்தது. பிரசாந்தின் கடைசி அடையாளம். அது என்னை வாழ தூண்டியது. பிரசாந்தின் மரணம் நிகழ்ந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த 2 மாதங்களில் நேரம் எனக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது போல் இருந்தது. ஆனால் என் மாமியார் வீட்டாருக்கு எல்லாம் சாதாரணமாகிவிட்டது போல் இருந்தது. என் மாமனார் முதல் சில நாட்கள் தன் அறைக்குள் அடைந்து கிடந்தார். இப்போது தன் தொழிலில் மும்முரமாக இருந்தார். ஆனால் இன்னும் மௌனமாகவும் சோகமாகவும் இருந்தார். பிரசாந்தின் மரணத்தின் அதிர்ச்சி அவர் மீதுதான் மிக ஆழமாக இருந்தது. வீட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் அண்ணி திவ்யாவின் நடத்தையில் தான். பிரசாந்த் சென்ற பிறகு அவள் காட்டிய கொஞ்ச நெஞ்ச அனுதாபமும் முற்றிலுமாக மறைந்து விட்டது. அவள் மீண்டும் தன் மாமியார் மற்றும் இனிகாவுடன் சேர்ந்து கொண்டாள். இப்போது 3 பெண்களும் சேர்ந்து என்னை துன்புறுத்துவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடுவதில்லை. நான் 5 மாத கர்ப்பமாக இருந்தேன். உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு என் மீது எந்த இரக்கமும் இல்லை. ஒரு நாள் காலை நான் தூங்கி எழுந்த போது வீட்டில் ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தேன். மாமியார் வேலைக்காரர்கள் அனைவரையும் ஹாலில் கூட்டி வைத்திருந்தார். அவள் சொல்லிக் கொண்டிருந்தால், இன்றிலிருந்து உங்கள் யாருக்கும் இந்த வீட்டில் தேவையில்லை. உங்கள் கணக்கை பார்த்துவிட்டு இங்கிருந்து கிளம்புங்கள். ஒரு பழைய வேலைக்காரி தைரியம் செய்து கேட்டாள், அம்மா, திடீரென்று என்ன ஆச்சு? நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? மாமியார் என்னை வெறுப்புடன் பார்த்து கொண்டே சொன்னால், தப்பு நீ செய்யவில்லை, தப்பு என் மகன் செய்தான். அந்த கெட்ட சகுனத்தை வீட்டிற்கு கூட்டி வந்து, நமக்கு ஒரு இலவச வேலைக்காரி இருக்கும்போது நாங்கள் ஏன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும்? அவளுடைய சைகை தெளிவாக என்னை குறித்தது. எல்லா வேலைக்காரர்களும் என்னை பரிதாபத்துடன் பார்த்துவிட்டு அமைதியாக சென்றனர். அன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியும் துன்பமும் தொடங்கியது. நான் பிரசாந்தின் குழந்தைக்கு தாயாக போகிறேன். ஆனால் அந்த வீட்டில் எனக்கு வேலைக்காரி வேலை கொடுக்கப்பட்டது. காலையில் எல்லோரையும் விட சீக்கிரமாக எழுந்து அனைவருக்கும் காலை உணவு தயாரிப்பது, பிறகு வீடு முழுவதும் சுத்தம் செய்வது, துணிகளை துவைப்பது, இஸ்திரி செய்வது மற்றும் மதியம் இரவு உணவை தயாரிப்பது. நாள் முழுவதும் வேலை செய்து நான் சோர்ந்து போனேன். களைத்து போய் தரையில் படுத்து உறங்குவேன். ஆனால் ஒரு கணம் கூட உட்கார அனுமதி இல்லை. நான் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இது பிரசாந்தின் வீடு. இங்குள்ள ஒவ்வொரு பொருளிலும் அவருடைய வாசனை இருந்தது. அவருடைய நினைவுகளை விட்டு விட்டு நான் எங்கு செல்வது? பிரசாந்தின் மரணம் நிகழ்ந்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. ஒரு மதியம் வெயிலில் எல்லோருக்கும் உணவு சமைத்து டைனிங் டேபிளில் வைத்தேன். எல்லோரும் நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள். நான் கூட சோறுடன் ஒரு நாற்காலியில் அமர போனேன்.
அப்போது இனிகா வேகமாக என் கீழ் இருந்த நாற்காலியை இழுத்து விட்டாள். நான் கஷ்டப்பட்டு விழாமல் தப்பித்தேன். அவள் கத்தினாள், உனக்கு தகுதி இல்லை, உன் இடத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூலைக்கு போ, அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு. நீயும் இந்த வீட்டிற்கு ஒரு வேலைக்காரிதான். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அண்ணி மற்றும் மாமியாரின் முகத்தில் கேலியான புன்னகை இருந்தது. நான் அமைதியாக தட்டை எடுத்து தரையின் ஒரு மூலையில் உட்கார்ந்தேன். நான் சாதத்தை வாயில் போட்டதும் ஒரு எலும்பு என் தட்டில் விழுந்தது. நான் மேலே பார்த்தேன். இனிகா சிரித்து கொண்டே மற்றொரு கரித்துண்டை என் பக்கம் வீசினாள். இதை எடுத்துக்கொள், உன் தகுதி இப்படித்தான், நாய்கள் மாதிரி. நீ எலும்புகளைத்தான் சாப்பிடுவாய். இதை கேட்டதும் அந்த 3 பெண்களும் சத்தமாக சிரித்தனர். அவர்களுடைய சிரிப்பு எனக்கு மரண அறிவிப்புக்கு சற்றும் குறைந்தது இல்லை. அவர்களுடைய சிரிப்பு என் காதுகளில் ஒலித்தது. அந்த தருணம் அவர்கள் அனைவர் மீதும் எனக்கு ஆழ்ந்த வெறுப்பு தோன்றியது. ஆனால் அண்ணி திவ்யாவின் ஒரு வினோதமான பார்வையையும் நான் கவனித்தேன். சிரித்து கொண்டே அவள் தன் மாமியாரை பார்த்தாள். அவள் சொல்வது போல, நம்முடைய திட்டம் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்வை ஒரு கணம்தான் இருந்தது. ஆனால் அது என் இதயத்தில் ஒரு நபருக்கான ஆர்வத்தையும் கேள்வியையும் விதைத்தது. இது எல்லாம் வெறுப்பால் மட்டும்தானா நடந்தது, அல்லது இந்த அநியாயத்திற்கு பின்னால் ஏதேனும் ஆழமான திட்டம் மறைந்திருக்கிறதா? என் கண்களில் இருந்து கண்ணீர் தன்னியல்பாக பெருகியது. நான் தட்டில் கிடந்த எலும்பை பார்த்தேன். பிறகு அவர்களுடைய சிரிப்பை கேட்டேன். என் வயிற்றின் மீது கை வைத்தேன். நான் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் என் உள்ளே வளரும் உயிர் பலவீனமாக இல்லை. இது என் பிரசாந்தின் அடையாளம். அதை காப்பாற்ற நான் ஒவ்வொரு அநியாயத்தையும் சகித்தாக வேண்டும். ஒவ்வொரு புயலையும் எதிர்கொண்டாக வேண்டும். அந்த இரவு என் அறையில் தரையில் உட்கார்ந்து நான் நிறைய அழுதேன். என் காதுகளில் மாமியார், இனிகா மற்றும் அண்ணியின் சிரிப்பொலி ஒலித்தது. என் தட்டில் கிடந்த பெரிய எலும்பு என் உதவியின்மை மற்றும் அவர்களுடைய அநியாயத்திற்கான ஆதாரமாக என் முன் இருந்தது. என் மூச்சு அடைத்து விடும் போல் இருந்தது. வீட்டின் சுவர்கள் என் மேல் விழுவது போல் இருந்தது. என் சகோதரர்களை நினைத்து கொண்டேன். அவர்கள் கொடுத்த நிராகரிப்பை நினைத்து கொண்டேன். மேலும் பிரசாந்தின் கடைசி வார்த்தைகளை நினைத்து கொண்டேன். நான் திரும்பும் போது நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் கண்ணீர் இன்னும் அதிகமானது. அந்த நேரத்தில் இந்த உலகில் எல்லா வாசல்களும் எனக்காக மூடப்பட்டு விட்டதாக உணர்ந்தேன். ஒரு வாசல் மட்டுமே திறந்திருந்தது, என் கடவுளின் வாசல். நடுங்கிய கைகளால் நான் குளித்து விளக்கேற்றி பூஜை செய்ய தயாரானேன். தியான நிலையில் அமர்ந்து இதயத்தில் பக்தியை நிறுவி பிரார்த்தனை செய்தேன். என் மனதின் அனைத்து சிக்கல்களையும் பிணைப்புகளையும் கடவுளின் காலடியில் ஒப்படைத்தேன். ஓ கடவுளே, நீயே என் துயரத்தை போக்கும் இரட்சகன். நீயே எல்லாவற்றையும் பார்ப்பவனும் கேட்பவனும் ஆவாய். இனி என்னால் தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லை. உன்னுடைய கருணையினால் எனக்கு வழிகாட்டு. என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் மிச்சமில்லை என்றால் எனக்கு மரணத்தை கொடு. ஆனால் இந்த அப்பாவி குழந்தையை காப்பாற்று. இது என் பிரசாந்தின் அடையாளம். இந்த கொடுமைக்காரர்களின் தயவில் அதை விட்டு விடாதே. நீயே என் துணை, நீயே என் மீட்பர். அந்த இரவு என் துயரங்கள் அனைத்தையும் என் கடவுளிடம் இறக்கி வைத்தேன். மாதங்களுக்கு பிறகு முதலாக ஒருவித விசித்திரமான நிம்மதியை உணர்ந்தேன். இந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று நான் நம்பினேன். அதன் பிறகு என்னுடைய அன்றாட வாழ்க்கை அதேதான். பகல் முழுவதும் நான் மிருகங்களைப் போல் வேலை செய்தேன். அவர்களுடைய நிந்தனைகளையும் கொடுமைகளையும் சகித்துக் கொண்டேன். ஆனால் இரவின் கடைசி பகுதியை எனக்காகவும் என் கடவுளுக்காகவும் ஒதுக்கி வைத்தேன். அந்தி வேளையில் நான் முறைப்படி தியானம் செய்ய அமர்ந்து அதன் பிறகு என் விருப்பங்கள் மற்றும் துக்கங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன். இந்த தியானம் மற்றும் பக்தி என் ஆன்மாவுக்கு அமைதியை கொடுத்தன. இந்த ஆன்மீக ஒழுங்குமுறை தான் வாழ்க்கையின் கஷ்டங்களில் நான் நிலைத்திருக்க சக்தியை கொடுத்தது. மேலும் 3 மாதங்கள் கடந்து விட்டன. இப்போது என் கர்ப்பம் அதன் கடைசி தருணத்தில் இருந்தது. குனிந்து வேலை செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் என் மீது இரக்கம் காட்ட யாரும் இல்லை. இதற்கிடையில் அண்ணி திவ்யா மற்றும் அவருடைய கணவர் பிரசாந்தின் அண்ணன் ஆகியோரின் அணுகுமுறையில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை நான் உணர்ந்தேன்.
அவர்கள் இப்போது என்னை துன்புறுத்துவதை விட மற்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கினர். ஒரு நாள் இரவு தண்ணீர் எடுக்க நான் சமையலறைக்கு செல்லும் போது பிரசாந்தின் அண்ணன் அவர் மனைவியை பார்த்து மெல்லிய குரலில் பேசுவதை கேட்டேன். கவலைப்படாதே, அப்பாவிடம் காகிதங்களில் கையெழுத்து வாங்கிவிட்டேன். பிரசாந்தின் பங்கிற்கான சொத்து இப்போது நம் பெயரில் உள்ளது. எப்படியாவது இந்த பெண் இங்கிருந்து சென்று விட்டால் மற்ற வேலையும் முடிந்துவிடும். இதை கேட்டதும் என் கால்கள் அங்கேயே நின்றன. அவர்களின் உண்மையான நோக்கம் என்னவென்று எனக்கு புரிந்தது. அண்ணி மாமியாரை பார்த்து முகத்தில் புன்னகையை தக்க வைத்துக் கொண்டாள். அவர்கள் எப்படியாவது என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற விரும்பினார்கள். இது வெறும் வெறுப்பு அல்ல, இது பேராசை. என் கணவரின் சொத்தை அவர்கள் அபகரிக்க விரும்பினார்கள். நானும் என் பிறக்கவிருக்கும் குழந்தையும் அவர்களின் பாதையில் இருந்த மிகப்பெரிய தடையாக இருந்தோம். அவர்களுடைய இந்த சுயநலம் என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. இந்த மக்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் மற்றும் இரக்கமற்றவர்கள். தன் மூத்த மகனின் அழுத்தத்தால் மாமனாரும் மௌனம் காத்தார். பல முறை அவர் பிரசாந்தின் சொத்து பத்திரங்களில் கையெழுத்திடுவதை நான் பார்த்திருக்கிறேன். மேலும் தன் மூத்த மகனின் முன்னால் அவர் என்னை பார்க்க தயங்கினார். ஏனென்றால் எனக்கு தவறு நடக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆனால் தன் மகனின் பேராசைக்கு முன்னால் அவர் நிற்கதியாக இருந்தார். இந்த உண்மை என் மனதில் வெறுப்புடன் பயத்தையும் ஏற்படுத்தியது. இந்த மக்கள் சொத்துக்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம். என் குழந்தை இந்த உலகிற்கு வந்தால் அவன்தான் பிரசாந்தின் சட்டபூர்வ வாரிசு. அப்படியானால் இவர்கள் அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டார்களா? இந்த கவலை என் இதயத்தையும் ஆத்மாவையும் உருக்க போதுமானதாக இருந்தது. இப்போது என் ஒவ்வொரு நாளும் பயத்துடனும் எச்சரிக்கையுடனும் கடந்தது. ஒவ்வொரு கவலத்தையும் பயந்து பயந்து சாப்பிட்டேன். ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து காலடி வைத்தேன். அவர்களுடைய முகங்களை பார்த்தால் எனக்கு பயமாக இருந்தது. இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே மிச்சம் இருந்தன. ஒரு நாள் மாமியார் என்னை கடந்து செல்லும் போது நச்சுத்தன்மையான குரலில் சொன்னாள். அவள் கண்கள் என் பெரிதான வயிற்றின் மீது இருந்தன. இந்த சுமை ஒரு முறை இறங்கிவிட்டால் பிறகு பார்ப்போம். நீயும் உன் இந்த அடையாளமும் இந்த வீட்டில் இருக்க மாட்டீர்கள். அவளுடைய மிரட்டல் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருந்தது. அவர்கள் என் குழந்தை பிறப்பதற்காக காத்திருந்தனர். பிறகு என்னை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி பிரசாந்தின் ஒவ்வொரு பொருளையும் கையகப்படுத்த திட்டமிட்டனர். என் பிரார்த்தனைகள் இப்போது இன்னும் தீவிரமடைந்தன. கடவுளே, இப்போது நேரம் மிக குறைவு. என் குழந்தை இந்த உலகிற்கு வருவதற்கு முன் ஏதேனும் அற்புதம் நடக்க வேண்டும். ஒரு வழி பிறக்க வேண்டும். என் கர்ப்பத்தின் கடைசி மாதம் ஒரு மயான அமைதி போல இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு நூற்றாண்டு கடந்து செல்வது போல் இருந்தது. இப்போது எனக்கு அந்த மக்கள் மீது வெறுப்பை விட அதிக பயம் இருந்தது. அவர்களுடைய பேராசை கண்கள் எல்லா நேரத்திலும் என்னை பின்தொடர்ந்தன. இரவுகளில் என் அறை கதவை உள்ளே நாற்காலியை போட்டு அடைத்துக் கொள்வேன். என் குழந்தைக்கு தீங்கு செய்ய இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நான் பயந்தேன். அவர்களுடைய ஆணவம் தெளிவாக தெரிந்தது. நான் சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஆனால் என் கௌரவமும் குழந்தையும் அவர்களுக்கு தடையாக இருந்தன. ஒரு நாள் பிரசாந்தின் அண்ணன் என்னிடம் சில காகிதங்களை கொண்டு வந்தார். சரளா, இவை பிரசாந்தின் சில வங்கி கணக்கு ஆவணங்கள். இவற்றை மூடுவதற்கு உன்னுடைய கையெழுத்து தேவை. இங்கே கையெழுத்திடு. அவருடைய குரலில் கவர்ச்சியான மென்மை இருந்தது. நான் ஆவணங்களை பார்த்தேன். என் இதயம் பலமாக துடித்தது. படிக்காமல் எந்த காகிதத்திலும் என்னால் கையெழுத்திட முடியாது என்று துணிச்சலுடன் சொன்னேன். என் பதிலை கேட்டதும் அவருடைய முகத்தின் நிறம் மாறியது. நீ என்ன சொல்ல வருகிறாய்? எங்களை சந்தேகம் கொள்கிறாயா என்று அவர் கூர்மையான குரலில் கேட்டார். நான் வெறுமனே சொன்னேன், நான் என் உரிமையை பயன்படுத்துகிறேன். அப்போது மாமியாரும் அங்கு வந்து விட்டார். நான் அன்றே சொன்னேன், இவள் மிகவும் தந்திரசாலி. இவளுடைய பார்வை என் மகனின் செல்வத்தின் மீது இருந்தது. நாகம் போல படம் விரித்து படுத்திருக்கிறாள். நான் கடவுள் மீது ஆணையிட்டு அமைதியாக இருக்க விரும்பினேன். ஆனால் அவர்கள் கோபத்துடன் கத்திக் கொண்டே சொன்னார்கள், கையெழுத்து போடு. இல்லை என்றால் என்ன என்று நானும் துணிச்சலுடன் கேட்டேன். இந்த சொத்து என் கணவருடையது. இதில் முதல் உரிமை என் குழந்தைக்குத்தான். இதை எந்த பேராசைக்காரர்களிடமும் நான் ஒப்படைக்க மாட்டேன். நான் இந்த வார்த்தைகளை சொன்னதும் வீட்டில் தீ பற்றியது போல் இருந்தது. அண்ணி திவ்யாவும் இனிகாவும் அங்கு வந்தனர்.
இனிகாவின் முகம் கோபத்தால் சிவந்து விட்டது. என் அண்ணன் மீது பழி போட உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அவள் கத்தினாள். மாமியார் சைகை காட்ட இனிகா பெரிய துடைப்பத்தை எடுத்தாள். இன்று நான் உன்னுடைய எல்லா பெருமையையும் அளிப்பேன் என்று இனிகா கத்தினாள். நான் பின்வாங்கியபடியே சொன்னேன், கடவுளுக்காக அப்படி செய்யாதே, என்னை தாக்காதே, என் குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிடும். நான் அழுது கொண்டே கெஞ்சினேன். ஆனால் அவர்கள் இரத்த வெறி கொண்டிருந்தனர். இனிகா துடைப்பத்தால் முதல் அடியை என் இடுப்பில் கொடுத்தாள். வலி உடல் முழுவதும் பரவியது. நான் தரையில் விழுந்தேன். இரு கைகளாலும் என் வயிற்றை மூடிக்கொண்டேன். அவள் நிற்கவில்லை, தாக்கிக் கொண்டே இருந்தாள். மாமியாரும் அண்ணியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுடைய முகத்தில் பிசாசுத்தனமான புன்னகை இருந்தது. பிரசாந்தின் அண்ணன் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். என் அலறல்கள் அந்த பெரிய வீட்டில் அடங்கி கொண்டிருந்தன. இன்று நானும் என் குழந்தையும் இருவரும் பிழைக்க மாட்டோம் என்று எனக்கு தோன்றியது. அப்போது திடீரென்று அந்த மாளிகையின் பிரதான கதவு பலத்த சத்தத்துடன் திறக்கப்பட்டது. யாரோ அதை உடைத்தது போல் இருந்தது. ஒரு கர்ச்சனை ஒலிக்கும் குரல் வீடு முழுவதும் பரவியது. அறையின் முழுமையான அமைதியை நிலவியது. இனிகாவின் தூக்கிய கை காற்றில் அப்படியே நின்றது. எல்லோரும் பயத்துடன் கதவை பார்த்தார்கள். நானும் கண்ணீரால் மங்கலான கண்களால் பார்த்தேன். கதவின் சட்டத்தில் வெளியே இருந்த வெளிச்சத்தில் ஒரு உயரமான வலிமையான நிழல் தெரிந்தது. அது கோபத்தால் நடுங்கி கொண்டிருந்தது. யார் அது? பிரசாந்தின் அண்ணனின் குரல் பயத்தால் நடுங்கியது. அந்த நிழல் மெதுவாக அறைக்குள் நுழைந்தது. அவருடைய முகம் வெளிச்சத்தில் வந்தவுடன் அங்கு நின்றிருந்த ஒவ்வொருவருக்கும் அலறல் கிளம்பியது. இனிகாவின் துடைப்பும் கையில் இருந்து விழுந்தது. மாமியார் ஒரு பூதத்தை பார்த்தது போல வாயை மூடிக்கொண்டார். நான் தரையில் உயிரற்று படுத்திருந்தேன். என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. இது என் பிரம்மையா அல்லது நான் என் உதடுகளால் உணரும் மரணம் போன்ற ஒரு இருப்பா? ஒரு நடுக்கத்துடன் கூடிய குரல் வெளிவந்தது. பிரசாந்த். பிரசாந்தின் இருப்பு, அவருடைய குரல் எல்லாமே அத்தனை உண்மையாக இருந்தது. ஒரு கணம் அங்கு இருந்த ஒவ்வொருவரும் சுவாசிக்க மறந்துவிட்டனர். நான் பிரசாந்தின் பதிலுக்காக காத்திருக்கவில்லை. அவருடைய கண்களில் எரியும் கொள்ளிக்கட்டைகள் இருந்தன. அவர் நீண்ட அடிகளுடன் நேராக என்னிடம் வந்தார். திடீரென்று என் நாத்தனார் இனிகாவை தள்ளிவிட்டார். என் மனைவியின் மீது கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? அவருடைய கர்ச்சனையில் அப்படி ஒரு சீற்றம் இருந்தது. இனிகா பயத்தில் நடுங்கினாள். தரையில் விழுந்தபடியே அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், அண்ணா, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா? பிரசாந்த் சொன்னான், ஆமாம், உயிரோடு இருக்கிறேன். உங்கள் வெறுப்பு நிறைந்த பிரார்த்தனைகளையும் மீறி உயிரோடு இருக்கிறேன். உங்களை போன்ற சாத்தான்களுக்கு அவர்கள் செய்த தவறுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும். இதை கேட்டதும் மாமியார் அழுது கொண்டே வந்து, பிரசாந்த், என் மகனே, நீ உயிரோடு இருக்கிறாயா? கடவுளுக்கு நன்றி என்றார். பிரசாந்த் கையை உயர்த்தி அவர்களை தடுத்து விட்டார். விலகி இருங்கள். என்னை மகனே என்று அழைக்கும் உரிமையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். நீங்கள் அனைவரும் என் குற்றவாளிகள். பிறகு அவர் எல்லோரையும் புறக்கணித்து விட்டு என் முன்னால் தரையில் அமர்ந்தார். அவருடைய கண்களில் நான் மாத கணக்கில் ஏங்கிக் கொண்டிருந்த அதே அன்பு இருந்தது. சரளா, என் உயிரே. அவர் என்னை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். என்னை மன்னித்து விடு. இந்த மிருகங்களின் நடுவில் உன்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டேன். இவர்கள் உனக்கு செய்த காரியங்களுக்கு நான் தான் பொறுப்பு. நான் அழுது கொண்டே அவருடைய முகத்தை தொட்டேன். பிரசாந்த், நீங்கள் நிஜமாகவே திரும்பி வந்து விட்டீர்களா? ஆமாம் சரளா, நான் வந்து விட்டேன். இனி உனக்கு யாரும் துன்பம் தர முடியாது. அவர் என் நெற்றியில் பாசத்துடன் முத்தமிட்டார். திவ்யா அண்ணி பயத்துடன் கேட்டால், நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று சொன்னார்களே, உங்கள் விமானம் மூழ்கி விட்டதே. பிரசாந்த் என்னை தன் கைகளில் மென்மையாக அணைத்துக் கொண்டு எல்லோரையும் பார்த்தார். ஆமாம், விமானம் அழிந்து விட்டது. நானும் இறந்து விட்டிருப்பேன். ஆனால் நான் என்னுடைய இருக்கையை மாற்றிக் கொண்டிருந்தேன், அவசர வெளியேறும் இடத்திற்கு அருகில். அதனால் விமானம் கடலில் விழுந்தபோது நான் இடுபாடுகளில் இருந்து விலகி விழுந்தேன். மீட்புக்குள் என்னை காயங்களுடன் கண்டெடுத்தது. ஆனால் என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மருத்துவமனையில் நான் மாத கணக்கில் அடையாளம் தெரியாத நிலையில் இருந்தேன். மருத்துவர்கள் என்னை கவனித்து வந்தார்கள். ஆனால் எனக்கு நினைவு திரும்பவில்லை.
பிறகு சில நாட்களுக்கு முன் ஒரு செவிலியர் என் சட்டை பையில் இருந்து ஒரு சிறிய புகைப்படத்தை எடுத்தார். உன்னுடைய படம். சரளா, நான் அதை பார்த்த உடனேயே என் நினைவில் எல்லாமே வந்துவிட்டது. நம் திருமணம், நம் குழந்தை, எல்லாமே. என் முதல் எண்ணம் என் வீட்டார்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்களோ என்பதாகத்தான் இருந்தது. நான் என் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் முதல் விமானத்தில் உன்னிடம் வர முடிவு செய்தேன். அவர் பேச கேட்டதும் நான் அவரை இருக்க கட்டி கொண்டேன். கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார். பிரசாந்த், என் குழந்தைக்காக நான் மிகவும் பிரார்த்தனை செய்தேன். என் குழந்தையின் தந்தையை கடவுள் திருப்பி கொடுத்து விட்டார். பிரசாந்த் என்னை தன்னருகே அணைத்துக் கொண்டு பிறகு தன் அண்ணனை பார்த்தார். நீங்கள் என் மரண செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டீர்களா? ஏன்? அவருடைய அண்ணனின் முகம் தயக்கத்தாலும் பயத்தாலும் வெளுத்து போனது. மாமியார் இனிகா மற்றும் அண்ணி ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்தனர். பிரசாந்த் கர்ச்சித்தார். நான் சொல்வதுதான் உண்மை. உங்கள் தந்திரங்கள் முடிந்து விட்டன. இப்போது எல்லாவற்றிற்கும் நானே கணக்கு தீர்ப்பேன். என்னை அவமானப்படுத்துவதில் எந்த குறையும் வைக்காதவர்கள் இப்போது குற்றவாளிகள் போல தலை குனிந்து நின்றார்கள். முதலில் இனிகா மௌனத்தை கலைத்தாள். அழுது கொண்டே முன் வந்து பிரசாந்தின் கால்களில் விழுந்தாள். நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள். ஆனால் பிரசாந்தின் கோபம் தணியவில்லை. இவர்கள் என் மீது ஏற்படுத்திய காயங்களை அவர் மனம் பார்த்து கொண்டிருந்தது. மன்னிக்கும் எண்ணம் அவருக்கு வரவில்லை. மாறாக அந்த குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நெருப்பு அவரிடத்தில் இருந்தது. நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள். நீங்கள் ஒரு நிர்கதியான பெண்ணிடம் செய்த செயல்களுக்காகவும் என் இருப்புக்கே செய்த துரோகத்திற்காகவும். நீங்கள் சரளாவை என்னுடைய அடையாளமாக கருதாமல் பாதையில் இருக்கும் தடையாகவும் அவளை அகற்ற எல்லா வகையிலும் முயற்சி செய்தீர்கள். இந்த குற்றத்திற்கு மன்னிப்பே இல்லை. பிரசாந்தின் பேச்சு மிகவும் கடுமையாக இருந்தது. அவர் இன்றே ஒரு இறுதி முடிவை எடுத்து விடுவார் என்று எனக்கு தோன்றியது. அவர் மேலும் பேசுவதற்கு முன் நான் முன் சென்று மென்மையாக அவருடைய கையை பற்றி கொண்டேன். பிரசாந்த், போதும். என் குரல் மிகவும் மெல்லியதாக இருந்தது. அவர் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். அவருடைய கண்களில் எனக்காக கவலையும் கேள்விகளும் இருந்தன. இவள் உங்கள் தாய், உங்கள் சகோதரி. மனித தன்மைக்கு கருணை அவசியம். கடவுளும் மன்னிப்பவர்களைத்தான் விரும்புகிறார். என் மனதில் இப்போது அவர்கள் மீது எந்த குறைபாடும் இல்லை. நீங்களும் அவர்களை மன்னித்து விடுங்கள். கடுமையான பார்வைகளால் என்னை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் அனைவரையும் நான் பார்த்துவிட்டு பிரசாந்திடம் சொன்னேன், மன்னிக்கிறவர் தான் எப்போதும் பெரியவர். என் வார்த்தைகள் பிரசாந்தின் கோபத்தை நீரை போல தணித்தன. அவர் ஆழமாக மூச்சு விட்டு என்னை பார்த்தார். அவருடைய கண்களில் எனக்கான மரியாதையும் அன்பும் மேலும் அதிகரித்திருந்தது. சரளா, உன் ஒருத்திக்காகத்தான் நான் இவர்களை மன்னிக்கிறேன். பிறகு அவர் தன் தாயையும் சகோதரியையும் பார்த்தார். ஆனால் என் ஒரு முடிவு அசைக்க முடியாதது. நானும் சரளாவும் இனி ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். இந்த வீடு இப்போது எனக்கு நரகமாகிவிட்டது. இங்கே என் சொந்தக்காரர்களே என் மனைவிக்கும் குழந்தைக்கும் எதிரிகள். இன்று நாங்கள் இந்த வீட்டை விட்டு செல்கிறோம். இதை சொல்லிவிட்டு அவர் என் கையை பிடித்து தாங்கி அழைத்து கொண்டு அறை நோக்கி சென்றார். அவரை தடுக்க யாருக்கும் தைரியம் இல்லை. நாங்கள் எங்கள் அத்தியாவசிய பொருட்களை ஒரு பையில் வைத்து அரை மணி நேரத்தில் இந்த மாளிகை போன்ற சிறையில் இருந்து வெளியே வந்தோம். பிரசாந்த் என்னை அவர் ஏற்கனவே வாங்கியிருந்த ஒரு சிறிய சுத்தமான பிளாட்டில் அழைத்து சென்றார். அங்கு காலடி எடுத்து வைத்ததும் நான் மாத கணக்கில் உணராத ஒரு பாதுகாப்பு மற்றும் நிம்மதியை உணர்ந்தேன். அன்று முதல் பிரசாந்த் என்னை தன் கண் இமைகளில் வைத்து தாங்கினார். அவர் என் மீது அவ்வளவு அக்கறை காட்டினார். என்னுடைய எல்லா வேதனைகளையும் நான் மறந்துவிட்டேன். அவர் எனக்காக சமைத்தார். என் கால்களுக்கு மசாஜ் செய்தார். நான் கெட்ட நினைவுகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக மணி கணக்கில் என்னுடன் பேசினார். சில நாட்களில் கடவுள் எங்களுக்கு மிக பெரிய பரிசை அளித்தார். எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பிரசாந்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் மருத்துவமனை முழுவதும் இனிப்பு விநியோகித்தார். அவர் தன் குழந்தையை முதன்முறையாக தன் கையில் ஏந்தும் போது அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் இருந்தது. இவன் உன்னை போலவே இருக்கிறான் சரளா என்று என் நெற்றியை முத்தமிட்டு கூறினார். நம் மகனின் பிறப்பு நம் மகிழ்ச்சியை முழுமையாக்கியது. ஆனால் பிரசாந்துக்கு தெரியும் என் இந்த மகிழ்ச்சி இன்னும் முழுமை அடையவில்லை என்று.
ஒரு வாரம் கழித்து என் கணவர் தனியாக என் சகோதரர்களின் வீட்டிற்கு சென்றார். நான் அவரை மிகவும் தடுத்தேன். அவர்கள் அவரை அவமானப்படுத்துவார் என்று நான் பயந்தேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. அவர் அங்கு சென்று என் சகோதரர்களிடம் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலான எல்லா கதையையும் சொன்னார். அவர்களுடைய சகோதரிக்கு என்னென்ன அநீதிகள் நடந்தது, நான் எப்படி எல்லாவற்றையும் சகித்தேன் என்பதையும் அவர் சொன்னார். என் இரு சகோதரர்களும் பூக்கள் மற்றும் இனிப்புகளுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது என்னால் நம்ப முடியவில்லை. அவர்கள் கட்டி அணைத்து மிகவும் அழுதார்கள். எங்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள். பொம்மையே என்று அண்ணன்கள் விம்மினர். நாங்கள் உன்னை தவறானவர்களிடம் ஒப்படைத்து மிக பெரிய தவறு செய்து விட்டோம். நாங்கள் உன்னுடைய குற்றவாளிகள். வேண்டாம் அண்ணா, அப்படி சொல்லாதீர்கள் என்று நான் அவர்களுடைய கண்ணீரை துடைத்தேன். அன்று எங்களுடைய எல்லா குறைபாடுகளும் நீங்கின. அவர்கள் விருப்பப்படி திருமணம் செய்வது ஒரு குற்றமில்லை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையான விஷயம் மனிதன் நல்லவனாக இருப்பதுதான். இன்று என் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. கடவுள், என் கணவர், என் மகன் மற்றும் என் குடும்பம். என் சோதனை மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் என் பொறுமையும் கடவுள் மீதான நம்பிக்கையும் என்னை வலிமையாக்கின. எங்கள் புதிய வாழ்க்கை தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. அந்த 12 மாதங்களில் பிரசாந்த் நான் கனவிலும் கண்டிராத மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தார். எங்கள் சிறிய வீடு அன்பாலும் அமைதியாலும் நிரம்பி இருந்தது. எங்கள் மகனுக்கு பிரபு என்று பெயரிட்டோம். ஏனென்றால் அவன் எங்கள் பொறுமையின் பலம். பிரபுவின் மழலை சத்தம் எங்கள் வீட்டின் ஒளியாக மாறியது. என் சகோதரர்களும் இப்போது எங்கள் வீட்டிற்கு வந்து போனார்கள். பிரபுவை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார்கள். மறுபுறம் பிரசாந்தின் வீட்டார் இருந்தனர். பிரசாந்த் அவர்களுடனான தொடர்பை முழுவதுமாக நிறுத்தவில்லை, ஆனால் தூரம் பராமரித்தார். அவர் மாதத்திற்கு ஒரு முறை பார்க்க செல்வார். ஆனால் என்னையும் பிரபுவையும் உடன் அழைத்து செல்லவில்லை. மீண்டும் ஏதேனும் நிலைமை வந்து விடுமோ என்று அவருடைய மனதில் இன்னும் பயம் இருந்தது. அவருடைய வீட்டார்கள் பல முறை போனில் என்னிடமும் குழந்தையிடமும் பேச விரும்பினர். நானும் எப்போதும் மரியாதையுடன் பேசினேன். ஆனால் பிரசாந்த் அவர்களை எங்கள் அருகில் வர அனுமதிக்கவில்லை. பிரபுவின் முதல் பிறந்த நாளுக்கு சில நாட்களுக்கு முன் என் மாமியாரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் அழுது கொண்டிருந்தார். மகனே பிரசாந்த், நாங்கள் உனக்கு மற்றும் மருமகளுக்கு செய்த மிக பெரிய குற்றவாளிகள் என்று எனக்கு தெரியும். நாங்கள் எங்கள் தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. நான் என் பேரனை ஒரு முறையாவது கட்டி அணைக்க விரும்புகிறேன். என் இந்த ஆசை நிறைவேறாதா? அன்று பிரசாந்த் மிகவும் கலக்கத்துடன் இருந்தார். இரவில் என்னிடம் பேசினார். சரளா, அம்மா போனில் அழுது கொண்டிருந்தார். அவர் பிரபுவை பார்க்க விரும்புகிறார். பிரசாந்த் கேட்டார், அவர்களை நாம் எங்கே அழைக்கலாமா? என் இதயம் இன்னும் அவர்களை முழுமையாக நம்ப தயங்கியது. நான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னேன், பிரசாந்த், உறவுகளை இப்படி திடீரென முடித்து விடுவதால் எதுவும் கிடைக்காது. அவர்கள் தங்கள் செயலுக்காக வெட்கப்படுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை. நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். பிரபுவின் பிறந்த நாள், இந்த சந்தோஷமான தருணத்தில் எல்லோரையும் ஒன்றிணைப்போம். நான் சொன்னதால் பிரசாந்த் சம்மதித்தார். பிரபுவின் பிறந்த நாளுக்கு ஒரு சிறிய விருந்து வைத்தோம். பிரசாந்த் தானே சென்று தன் முழு குடும்பத்தையும் அழைத்தார். அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது அவர்களுடைய முகங்களில் துணிச்சலுக்கு பதிலாக வெட்கம் தெளிவாக தெரிந்தது. என் மாமியார் முன் வந்து பிரபுவை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். அவர் தன் கையால் தங்க காப்புகளை அணிவித்தார். என் தலையில் கை வைத்து, மகளே, முடிந்தால் என்னை மன்னித்து விடு என்றார். அவருடைய கண்களில் உண்மையான வெட்கம் இருந்தது. இனிகா, அண்ணி திவ்யா, பிரசாந்தின் அண்ணன் என அனைவரும் என்னிடமும் பிரசாந்திடமும் மன்னிப்பு கேட்டனர். நாங்கள் பழைய குறைகளை மறந்து அவர்களை மன்னித்து விட்டோம். அன்று முதல் எங்கள் உறவுகள் மேம்பட தொடங்கின. ஆனாலும் பிரசாந்த் இன்னும் விழிப்புடன் இருந்தார். அவர் என்னையும் பிரபுவையும் அங்கு அதிகமாக போக அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் இப்போது அவர்கள் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வந்து பேரனுடன் நேரம் செலவழித்து மகிழ்ந்தார்கள். ஒரு இரவு விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு பிரபு எங்களுக்கிடையில் தூங்கிக் கொண்டிருந்தான். பிரசாந்த் என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், இன்றும் நான் அந்த நாளை நினைத்தால் நடுங்கி போகிறேன்.
அன்று நான் வீட்டிற்கு திரும்பிய போது இனிகா உன்னை அடித்துக் கொண்டிருந்தாள். நான் சில நிமிடங்கள் தாமதமாக வந்திருந்தால் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. கடவுள் உண்மையில் நம் மீது சிறப்பு கருணை காட்டினார். நான் புன்னகையுடன் அவர் கையை பிடித்து இன்னொரு கையை அவர் மீது வைத்தேன். நிச்சயமாக நான் இப்போது என் வாழ்க்கையில் மிகவும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். ஏனென்றால் என் உறவு கடவுளுடன் மிகவும் உறுதியாக இணைந்திருக்கிறது. நான் கற்றுக்கொண்டேன், எந்த சிக்கல் வந்தாலும் உலகத்தின் முன் அழுவதை விட என் கடவுளின் முன் குனிந்து விடுவேன். ஒவ்வொரு கஷ்டத்திலும் நான் அவரிடம்தான் உதவி கேட்டேன். அவர் எப்போதும் எனக்கு உதவினார். என் வாழ்க்கையில் முதல் துணை என் கடவுள், இரண்டாவது என் பிரசாந்த். எனக்கு வேறு என்ன வேண்டும்? பிரசாந்த் அன்பான கண்களால் என்னை பார்த்து என் கையை முத்தமிட்டார். வெளியே இரவின் ஆழம் பரவி இருந்தது. ஆனால் எங்கள் சிறிய வீட்டில் அமைதியும் அன்பும் நிரம்பி வெளிச்சம் இருந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து ஒவ்வொரு புயலையும் கடந்து வந்தோம். இப்போது எங்கள் இலக்கு மகிழ்ச்சி மட்டுமே. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கடவுள் தன் அடியாளர்களை சிக்கலில் போடுவது உண்மைதான். ஆனால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருப்பவர்களை அவர் ஒருபோதும் தனியாக விடுவதில்லை. கடினமான நேரங்களில் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பதை விட உண்மையான மனதுடன் கடவுளை நம்பினால் மனிதனால் கற்பனை கூட செய்ய முடியாத வழிகளை அவர் திறந்து வைக்கிறார். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து பெட்டியில் கண்டிப்பாக எழுதுங்கள். நன்றி.